பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிறதான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதாத்தில் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் 19 வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது. நம்ம ஆத்துமாவை எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? உங்கள் பொறுமையினால். நிறைய நேரம் நம்ம ஆத்துமாவுக்கு சோதனை வரும். சொந்த குடும்பத்தில், வெளியே, எப்படியாவது நம்மளை சோதிக்கத்துனே நிறைய பேர் நம்ம வீட்டாண்ட அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க நம்ம பொறுமையை சோதிப்பது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம ஆத்துமாவை பொறுமை இழக்கிற சூழ்நிலை வந்தாலும் அந்த டைமில் நம்ம ஆத்துமா எப்படி காத்துக்க வேண்டும்? பொறுமையாக காத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் வம்புக்கு வருவாங்க, நம்மளை சோதிப்பு. அந்த நேரத்தில் நம்ம ஆத்துமாவை பொறுமையோடு இருந்து காத்துக்கொள்கிறப்போ தேவன் நம்மையை நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.